Hello viewers, welcome to Startups India YouTube channel. இது தொழில் முனைவோருக்கான உறவு பாலம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட்அப் இந்தியா யூடியூப் சேனல். இது தொழில் முனைவோருக்கான உறவு பாலம். நான் உங்கள் ஐயப்பன் ஏகேஎஸ். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் சிறந்த தொழில் முனைவர் திரு அண்ணாதுரை அவர்களை நேர்காணலுக்காக நம்ம வந்திருக்கோம். வணக்கம் அண்ணாதுரை அவர்களே. நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப நாளாக ஒரு முயற்சி எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் பண்ணிட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் தொழில் தொடங்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம இணைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட அனுபவங்களை நாங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் உங்களுக்கு வந்திருக்கோம். எங்களுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா? வணக்கம். வணக்கம். என் பேர் அண்ணாதுரை. நான் என்னுடைய பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், படித்தது மெக்கானிக்கல். பட் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பிளாஸ்டிக். இப்போ ரெண்டுத்துக்குமே சம்மந்தமில்லாத ஒரு பாடம். இப்போ இந்த ரெண்டு பாடத்துலேயும் ஃபஸ்ட்டு நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்ஜினியரிங்கு, ஸோ வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருந்தது. நான் சொல்கிறது 91, 92. ஓகே. இந்த வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கோசரம் நாங்கள்லாம் ஏறாத படிக்கட்டு கிடையாது. அவ்வளோ இண்டஸ்ட்ரி ஏறி அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கேசிபி பேக்கேஜிங்னு கரூரில். அவர் இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனர். அவர் மினிஸ்டராக கூட இருந்தவர். ஸோ அவர் தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அவர் என்னுடைய ரிலேஷன். ஓகே. அதில் என்னை ஃபஸ்ட்டு நீ இதில் ஜாயின் பண்ணினார். ஸோ ஒரு மெக்கானிக்கலுக்கும் பிளாஸ்டிக்குக்கும் சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் தான் நான் போய் ஃபஸ்ட்டு விழுந்தேன். ஸோ விழுந்துட்டதுக்கு அப்புறம் யோசனை பண்ணேன், என்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையை முழுமையாக நம்ம ஈடுபாடோடு செய்யணும் அப்படின்ற நோக்கம் தான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த வேலையை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்பிட்வீனில் நான் ஒரு மிஷின் ஒன்று மேனுஃபேக்சரிங் நாங்களே ஒரு சின்ன வீடியோ பார்த்து செய்ய ஆரம்பித்தோம். அது ஒரு டீம் எஃபெக்ட். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் வரக்கூடிய மிஷின் ஆப்ரேஷன்ஸ் எப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. தெரிஞ்சுட்டு அந்த பிளாஸ்டிக்ஸில் ஒவ்வொரு அணுவாக உள்ள டெக்னாலஜி என்னவோ அதை நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திங்க் பண்ணது என்னென்னா, இன்னைக்கு இந்த எம்டி எப்படி இருந்தார், இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் நம்மளால இந்த மாதிரி ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் எனக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும். ப்ளஸ் மாத சம்பளத்துக்கு நான் இன்னொரு கம்பெனி தேடணுன்ற ஒரு முடிவு எடுத்து அங்கேருந்து நான் ஹொசூரை சூஸ் பண்ணேன். ஏன்னா ஹொசூர் ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, இது ஒரு பேக்வேர்ட் அண்ட் செகண்ட் என்னுடைய நேட்டிவ் நியர்பையில் இருக்கிறதுனால ஸோ எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி ஹொசூர் நான் சூஸ் பண்ணி இங்கே ஒரு நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 18 வருஷம் கண்டினியூஸாக வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்க்கும்போது அந்த கம்பெனி என்னுடைய கம்பெனியாக தான் நினச்சி நான் அதில் முழுமையாக ஈடுபட்டு வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டினதுனால ஸோ என்னுடைய ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கேட்டகரியில் மேலே போய்கிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் திங்க் பண்ணேன், இந்த நிறுவனத்தில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஏன் நம்ம ஒரு நிறுவனமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்னுடைய ஏஜுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி எஸ்எஸ்ஆர் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற இதில் நான் என்னுடைய ஒய்ஃபுடைய மாமா அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி இதை தொடங்கணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்னார், எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கு, உனக்கு பிஸ்னஸ் இல்லை, அதனால் நீயே இதை ஃபுல்லாக பார்த்துக்கன்னு சொல்லி இந்த நிறுவனத்தை நீ நடக்குன்னு சொல்லி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷம் சார். ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு கம்ஃபர்டான ஒரு வேலை கிடைச்சா எல்லாருமே சந்தோஷமா. யூஸ்வலாக தொழில் தொடங்குறது ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஒரு ரோல் இல்லைங்களா? நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு ஒரு ப்ரெஷரான ஜாபுக்கு
வரக்கூடிய ஒரு உந்துதல் எங்கே கிடைச்சது உங்களுக்கு? ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? இல்லை, ஏதாவது மெயின் காரணம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனியோட எம்டி. ஏன்னா அவர் வந்து 24 மணி நேரத்தில் 4 to 5 மணி நேரம் தான் அவர் ரெஸ்ட்டுக்கே போவார். மீதி நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே திங்கிங், அடுத்ததை டெவலப் பண்ணணும், கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸை வந்து மேலே கொண்டு வரணும், வளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்ததுன்னு சொல்லி ஒரு யூனிட் ஆகி மொத்தம் 18 யூனிட் ஆச்சு. அந்த 18 யூனிட்டுடைய வளர்ச்சி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய எம்டி வந்து அதுக்கு மெயினாக மோட்டிவாக இருந்தார். ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற ஜோனுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணேன். அப்போ என்கிட்ட காசு எதுவுமே கிடையாது. பட் தொடங்கணும், ஒரு தொழில் தொடங்கணுன்ற ஒரு மைண்ட் மட்டும் தான் இருந்தது. என்னுடைய வீட்டில் கூட சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த டைமில் போகிறது வந்து ரிஸ்கியான ஒன்று. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல பேக்கேஜில் ஒரு வேலையை விட்டுட்டு நீங்கள் தொழில் தொடங்கணுன்றீங்க. ஒரு தொழில்ன்றது வந்து ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல எல்லாரும் குதிக்கிறவங்க எல்லாருமே நீச்சல் அடிச்சு மேலே வர்றதில்லை. நிறைய பேர் முழுகினது உண்டு, மேலே மிதக்கி கரையை சேர்றவங்களும் உண்டு. ஸோ இந்த மாதிரி முடிவில் தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். என்னுடைய நோக்கம் வந்து என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ யார் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு முக்கியமாக வந்து தன்னம்பிக்கைன்றது 100% இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை ஒன்று தான் வெற்றி பெறுமே தவிர வேற எதுவுமே தேவையில்லை. உங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டு நம்ம செஞ்சு முடிச்சது லாஸ் ஆச்சுன்னா கூட எப்பயும் பின்னாடி திருப்பி பார்க்கக்கூடாது. நம்முடைய இது என்னன்னா முன்னாடி மட்டும்தான் இருக்கணும். இப்போ குதிரைக்கு வந்து லாடம் கட்டுறாங்க. ஏன்னா குதிரைக்கு லாடம் கட்டும் போது அதோடைய வேகம் வந்து முன்னாடி பார்த்து மட்டும்தான் ஓடும். சைட்ல லாடம் கட்டாம இந்த முகமுடைய சைட்ல எடுத்துட்டு கடிவாளம் எடுத்துட்டீங்கன்னா குதிரையுடைய ஸ்பீட் வந்து கம்மியாயிடும். ஏன்னா பக்கத்துல போறது வரதெல்லாம் பார்த்துட்டே போகும். ஸோ ஒரு முக்கியமான இது வந்து அந்த குதிரையை தான் நான் நினைப்பேன் அடிக்கடி. ஸோ அந்த குதிரையுடைய வேகம் என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து தொழில வந்து அடுத்தடுத்த இதுல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அதே மாதிரி குறைச்சேன். என்னுடைய இன்வால்மெண்ட் எல்லாத்தையும் கம்பெனிக்குள்ள போட்டேன். எது தோல்வி அடைஞ்சாலும் நான் வெக்ஸ் ஆக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு தோல்வி இன்னொன்னுக்கு வெற்றி அப்படின்றத மட்டும்தான் என் மைண்ட்ல வரும். கண்டிப்பா சார், சேலஞ்சஸ் அந்த இதுல வந்து நான் பல தோல்விகளை வந்து சந்திச்சது உண்டு இந்த தொழில. பட் இன்னைக்கு பல தோல்விகள் சந்திச்சாலும் ஒரு நிலையான ஒரு தொழில் வியாபாரியா வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து முயற்சி, உழைப்பு. கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னைக்கு நிறைய பேர் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூவ்மெண்ட் மாரி போயிட்டு இருக்கு. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன? சார் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை சார். நம்ம என்ன தொழில் தொடங்குறோமோ அது மேல முழுமையான நம்பிக்கை. கண்டிப்பா. ஸோ அது ஒன்று இருந்தாவே அந்த ப்ராடக்டோடைய இதை நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ நான் வச்சது என்ன வந்து நம்பிக்கை மட்டும்தான். எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய பேக்ரவுண்டில் நான் வரல. ஒரு சாதாரண குடும்பத்தில் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க நான். எங்கள் அப்பா வந்து விவசாயி. எங்கள் வீட்லேயே ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சது நான் தான். அதனால ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். பல தோல்விகளை சந்திச்சு அதுலேருந்து விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்த லெவலில் நான் வந்து ஏறும்போது நான் எப்படி ஏறுவேன்னா ஒரு நிலைப்பாடு. ஃபர்ஸ்ட் என்னுடைய இது ஐஎஸ்ஓ மாதிரி தான். ஒரு படிக்கட்டு மேலே ஏறனா ஒரு சர்வே ஃபிளாட் இருக்கும். அந்த ஃபிளாட்ல ஸ்டெடியா போயிட்டு நம்ம கம்ஃபர்ட்டா கரெக்டானதுக்கு அப்புறம் அடுத்த படிக்கட்டுக்கு உண்டான முயற்சியில நான் ஈடுபடுவேன். அதே மாதிரி வருஷத்துக்கு நான் ஒரு கோல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அப்படிதான், என்னுடைய ஃபேக்டரியும் அப்படிதான். இதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு உண்டான உழைப்பு அதில் போடணும். நம்முடைய டெக்னாலஜி போடணும். நம்ம கற்றுக்கிட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அதில் போடணும். போட்டோம்னாவே அடுத்த படிக்கட்டு நம்மளால ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதை பிடிச்சி மேலே வந்துடலாம். கண்டிப்பாக. ஸோ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக இருக்கணுன்றதுக்கு டாப் 3 அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று வந்து முயற்சி. கண்டிப்பாக. விடாமுயற்சி. கண்டிப்பாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது. மூணாவது நம்பிக்கை வைக்கணும். எது மேலேயும் நம்ம முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். இந்த நம்பிக்கை வச்சோம்னாவே இந்த விடாமுயற்சி தோல்வி இது எல்லாத்தையுமே விட்டு லாஸ்ட்ல நம்பிக்கை வச்சுட்டோம்னாவே அந்த இதில் வந்து நம்ம மேலே வந்துடும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ஆக்சுவலாக இப்போ வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வந்து சில பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து
சில பேர்த்தால சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தொழிலை வந்து ரன் பண்ணி ஒரு லாங் டைமுக்கு கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் இல்லை, இப்போ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். எப்படியுமே ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு கீழே இது இருக்கும், டவுன் ஸ்டேஜ் இருக்கும். இந்த டவுன் ஸ்டேஜ் வரும்போது நிறைய பேரால் அந்த மனக்கட்டுப்பாடை அவங்களால வச்சுக்க முடியறதில்லை. ஐயோ அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி ஆயிட்டமே அப்படின்றதுல தான் வந்து அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் மேலே கொண்டு போக முடியல. ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி தான். எப்பயும் போனதை பற்றி நம்ம ரொம்ப அருமையாக சொல்லிட்டு வந்தீங்க. அடுத்தது உங்கள் ப்ராடக்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறீங்க, எந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் இந்த ப்ராடக்ட் போகுது, அதோட எண்ட்யூஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களா? இல்லை, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அந்த டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை ஏன் சூஸ் பண்ணுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். சரி. ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பிஸ்னஸ் வந்து பீக்கில் போகும். ஓகே. அப்போ இன்னொரு பிஸ்னஸ் வந்து டவுனில் இருக்கும். ஸோ அதை பேலன்சிங் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் மெயினாக வந்து இந்த ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணுது. ஓகே. நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் ஓகே அண்ட் ஃபுட் பேஸ், ஓகே, அப்புறம் டாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, வெரி குட். அண்ட் ஜென்ரல் பிளாஸ்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜென்ரல் பிளாஸ்டிக்ஸ் வந்து கெமிக்கல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் போகும். ஓகே. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பீக்கில் போகும். இது ஆட்டோமொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரலும் பீக்கில் இருக்கும், டிசம்பர்லேருந்து டவுனில் இருக்கும். ஏன்னா இந்த இயர் எண்டு அப்படி இப்படின்னு வரதுனால இந்த இயர் எண்டு இது முடியும் போது நம்ம ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து மேலே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ்ட் வந்து இந்த ஜாமுக்கு உண்டான கண்டெய்னர்ஸ், சாஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் இந்த டிசம்பர், ஜனவரி இதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் வரதுனால அதெல்லாம் பீக்கில் இருக்கும். அதே மாதிரி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வந்து த்ரூ அவுட் 10 months இருக்கும். ஒரு 2 months வந்து இருக்காது. எப்படின்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் ஓகே எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் வந்து இது. புரியுது. ஸோ இந்த இதில் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து த்ரூ அவுட் த இயர் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அதே தான், பட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகேஷன் பண்ணுறோம். அதே மெஷின், அதே மூலப்பொருட்கள், பட் பொருட்கள் மட்டும் வேற வேற அந்த சீசன் வைஸ் நம்ம பண்ணிக்கிறோம். சீசன் வைஸ் பண்ணுறோம். ஓகே, வெரி குட். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் வந்து நாங்கள் சாமிக்கு பண்ணுறோம். அவங்க வந்து டிராக்டர் மேனுஃபேக்சரர். ஓகே. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு 100 பார்ட்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் டேங்க்ஸு, ஓகே, பிரேக் ஃப்ளூயிட் டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து சேலஞ்சிங் உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பிரேக் அழுத்தோம்னா அந்த ஃப்ளூயிட் அதுலேருந்து தான் வந்து பிஸ்டனுக்கு போகும். ஸோ அந்த சிலிண்டரில் போய் அதாகும். ஸோ அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா 3 bar ப்ரெஷர் டெஸ்ட் வரலும் நாங்கள் பண்ணி அது 0 கம்ப்ளைண்ட்ல இது வரலும் போயிட்டுருக்கு. எங்கேருந்து ஜெர்மனி கூட போகுது எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிஎஸ் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த BS6 புதுசாக வந்துருக்கிற BS6 அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், இந்த ஜாம், சாஸ், சோயா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பேக்கேஜிங் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் டாய்ஸில் வந்துக்கிட்டே அந்த க்ரைம் பேபி, அப்புறம் கிச்சன் செட்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 20-25 ப்ராடக்ட் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நாங்கள் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வந்து எல்லாமே வந்து மோல்டிங் பேஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா? ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ரா மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வருது. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வரும். ஓகே. ஸோ ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDP, நைலான், PP, ABS, HIPS, டெல்ரின் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ரா மெட்டீரியல் வந்து ஆஸ் பர் த ட்ராயிங்கில் என்ன சொல்கிறாங்களோ அந்த மூலப்பொருளை போட்டு நாங்கள் போடுவோம். சார், இப்போ பாலிமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா LDP இருக்குது, HDPM இருக்குது. எதுக்கு LDP யூஸ் பண்ணால் எதுக்கு HDP அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லை, அது வந்து தான் நான் சொல்கிறேங்களே, இப்போ எங்கே தேய்மானங்கள் ஜாஸ்தி இருக்கோ அதுக்கு ஹார்டாக இருக்கிற மெட்டீரியலை வந்து அப்ளிகபிளாக போடுவாங்க. எங்கே தேய்மானங்கள் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 3 times அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணி போடுவாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நிறைய ஃபுட் பேஸ்டு ப்ராடக்டோட ரா மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும்னா நிறைய நாம்ஸ் இருக்குது சார். அந்த நாம்ஸ் எல்லாம் எப்படி, ஏன்னா நீங்கள் வந்து
டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்ணுறீங்க. அவங்கவுங்களும் ஒரு செட் ஆஃப் நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் பேசிக்காக எம்எஸ்எம்இல என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணுமோ அந்த விதிமுறைகளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒய்ஃப் ஒரு இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணுறாங்க, நான் ஒரு இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி 3 இண்டஸ்ட்ரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த தொழில் பண்ணும்போது நிறைய நமக்கு வந்து சேலஞ்சஸ்லாம் வரும். ஸோ உங்களோட அனுபவத்தின் மூலமா தொழில் தொடங்குறவங்களுக்கு எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு விதிமுறை இருக்குங்களா? சார், மெயினாக அவங்க தொழில் தொடங்கும் போது நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான், எதை கண்டு வெக்ஸ் ஆகக்கூடாது. லாஸ் ஆகுதுன்னா வெக்ஸ் ஆகக்கூடாது. இப்போ ஒரு தொழில் தொடங்கும் போது ஒருத்தர் பேமெண்ட் கரெக்ட் டைமில் தருவாங்க, ஒருத்தர் தராமல் டிலே பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து நம்முடைய கான்ஃபிடென்ட்டை வந்து விட்டுவிடக்கூடாது. ஏன்னா மெயின் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு மெயின் என்னென்னா பணம் வேணும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ கொண்டு போய் பணத்தை போட்டிங்கனாலும் அது ஒரு பெரிய கடல், சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய பொருளுக்கு அப்பப்போ நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கிறோமான்றத ஒரு ரிவ்யூ பண்ணிக்கணும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு ரிவ்யூ எடுத்து நம்ம போயிட்டு இருக்கிற பாதை வந்து லாஸ்ல போறோமா இல்லை ப்ராஃபிட்ல போறோமா அப்படின்றத ஒரு ரிவ்யூ எடுத்துக்கிட்டே போகணும். இந்த ரிவ்யூ பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் சேர்த்து கூட கையோட எடுத்துட்டு போகணும். மெயினா வந்து லாஸை கண்டு பயப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தோல்வி அடையிறதுக்கு காரணமே ஒரு லாஸ் ஆகும் போது கடன் வாங்கி போட்டிருப்பாங்க, பேங்க்ல வாங்கி போட்டிருப்பாங்க, ஆனா அந்த டைம்குள்ள அவங்களால கட்ட முடியாது. அப்படி வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு மெயினா திங்க் பண்ண வேண்டியது தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. பல தோல்விகள் தான் ஒரு வெற்றிக்கு அறிகுறின்னு பல பேர் நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள் எல்லாம் வந்தது, இருந்தும் என்னுடைய பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி முன்னாடி பார்க்கறதுனால நான் வந்து தோல்வியை பின்னாடி வந்து திரும்பி பார்க்காத இருந்ததுனால தான் என்னால் இந்த ஸ்டேஜுக்கு என்னால் ரீச் பண்ண முடியுது. வெரி குட் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு முதல்ல வந்து எல்லாமே பயம் சார். எதையுமே ஒரு தொடங்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அவங்க இருக்கிறது வந்து பயம் தான். அந்த பயத்தை விட்டுட்டு வெளியே வந்தாவே ஒரு சக்ஸஸ்க்கான முதல் படிக்கட்டு அப்படின்றத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு தோல்வியை கண்டு அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அதை வந்து ஒரு முன்னேற்றத்தினுடைய படிக்கட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு மேலே மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக இப்போ ஒரு என்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் தொழில் முனைவர் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் நாலேஜ் இருக்கணும், மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கணும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். எப்படி சார் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுங்க ஆஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியரா? பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் தான். மேன், மெட்டீரியல், மெத்தட், மிஷின். வெரி குட். இந்த 4 நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிதான். ஸோ 4M. ஆமாம். வெரி குட். பண்ணக்கூடிய விஷயங்களை கரெக்டான இதில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. அது கரெக்டாக போயிட்டு இருக்கான்றதை ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி அது ப்ராஃபிட்ல போதா லாஸ்ல போதான்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டு லாஸ்ல போனால் ஏன் லாஸ்ல போகுதுன்றத ஸ்டடி பண்ணி அதை கரெக்ட் பண்ணோம்னாவே நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் வெளியே வராங்க. ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ரேஞ்சுக்கெல்லாம் வந்து வேலை கிடைச்சா போகுதுன்னு செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜாப் 8 மணி நேரம் இருந்தால் போதும்பா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னா நீங்கள் டைமை பார்க்கவே கூடாது. அரௌண்ட் த கிளாக் 7 நாட்கள் வாரத்துக்கு இருக்குன்னா 7 நாட்களும் உங்களோட உழைப்பை அந்த தொழிலில் போட்டு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்கன்னா 100% உங்களால் மேலே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. ஸோ ஒரு ஒயிட் கலர் ஜாபாக பார்க்காம உங்களுடைய உழைப்பு, உங்கள் கற்றுக்கிட்ட டெக்னாலஜி, நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் போடணும். அதே மாதிரி நிறைய என்டர்பிரனர் கூட நீங்கள் ரிலேஷன் வச்சுட்டு அவங்களுடைய உயர்வுக்கு என்னெல்லாம் காரணம், ஸோ தோல்வி அடைஞ்சவங்க எதனால தோல்வி அடைஞ்சாங்கன்றதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுடைய நாலேஜ் வந்து ரொம்ப ஹை. எங்களை மாதிரி கிடையாது. நாங்களாம் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் முயற்சியாக நாங்கள் வந்தது தான். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இந்த டெக்னாலஜியில் அவங்க படித்தவுடைய எல்லா விஷயத்தையும் அதில் போட்டாங்கன்னாவே அவங்களால 100% சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்ததுங்க,
ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படாதுன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதிகள் அப்படின்றத நீங்கள் என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறார், ஒரு டிப்ளமோ பண்ணியிருக்கிறார், ஒரு ஐடி ஏதோ ஒரு முடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஏதோ ஒரு தொழில் தொடங்கி நம்ம மேலே ஒரு என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் நல்லா இருக்கும், நல்லா ஸ்மார்ட்டாக பேசுவாங்க. பட் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு மிஷின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்களோட ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு என்டர்பிரனருக்கு மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். ஓகே ஓகே. ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கு அந்த டிமாண்டில் எத்தனை பேர் காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த காம்படிட்டர்ஸில் நம்ம உள்ளார போனோம்னா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்றதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ப்ராடக்ட்டு ஒரு இந்தியாவில் வாங்குறாங்கன்னா அந்த 100 ப்ராடக்டை வந்து திருப்பியும் ஒருத்தன் புதுசாக தொழில் தொடங்கினா அந்த ஷேரை தான் திருப்பியும் டிவைட் ஆகும். அப்படிதான் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. மெயினாக வந்து ஸ்மார்ட்னஸ், உங்களுடைய பேச்சு திறனை வந்து வளர்த்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது விடாமுயற்சி. அண்ட் மூணாவது உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்கீம்ஸ் அதை எல்லாத்தையும் நீங்க முழுமையா தெரிஞ்சு பயன்படுத்தணும். அதுக்கு உண்டான நிறைய ஆஃபீஸர்ஸ் இங்க இருக்கு. ஸோ அந்த ஆஃபீஸர்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க நிறைய கைட் பண்ணுவாங்க ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கு. இப்போ என்கிட்ட காசே கிடையாது அப்படின்னா அந்த காசுக்கு என்ன பண்றது அப்படின்றத கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சப்சிடியில நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்றாங்க. நிறைய பேங்கர்ஸ் அதுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. ஸோ அதை போய் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தொழிலை வந்து தொடங்கணும். இந்த அவுட்லைன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிஷினை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி எப்போ வேணாலும் ப்ரொடக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். ஸோ மெயினாக ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கு பேசிக்காக ஒரு மார்க்கெட் ஸ்டடி இருக்கணும். ஃபைனான்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃபைனான்ஸ் எங்கெல்லாம் கவர்மெண்ட்டு தராங்க, எந்த மாதிரி தராங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸை வந்து நம்மளுக்கு தராங்க அப்படின்றது எல்லாத்தையும் நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதில் போய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரணும். இந்த ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இப்போது ஸ்கீம்ஸ் எப்படி எங்கே கிடைக்குது, எங்கே போய் அப்ரோச் பண்ணணும், அதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, எக்யூப்மெண்ட்லாம் வந்துடுச்சு. பட் இதை லாங் டேர்ம் வந்து நம்ம ரன் பண்ணணும். அது சர்வை பண்ணுறதுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன? இல்லை, மெயினாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து ஏபிசி. நான் பிஸ்னஸில் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவேன். ஏபிசி. ஏ பர் கஸ்டமர் வந்து கரெக்டான டைமில் நம்ம ஃபாலோ பண்ணதுனாலும் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ். கரெக்டான டைமில் ஷெடியூல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்ரிதிங் கம்ஸ் இன் சேனல்ஸ். ஒரு ப்ராக்ரஸே கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் இதாக இருக்கும். இந்த கஸ்டமரை நம்ம எப்பயுமே தக்க வச்சுக்கணும். இந்த பி கஸ்டமர்ன்றது பேமெண்ட்டை நீங்கள் கேட்டால் ஒழியே தருவானே தவிர அவங்களாம் வந்து ஃபாலோ பண்ண தரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்களா ப்ரெஷர் பண்ணி ஷெடியூலை கேட்டீங்கன்னா தவிர அவங்க ஷெடியூல் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு அந்த பி கஸ்டமர்ஸ். சி கஸ்டமர் எப்பயாவது ஒரு டைம் பிஸ்னஸ்ல வருவாங்க, ஆனால் பணம் தராமையே போயிடுவாங்க. சில பேர் தந்துட்டு போறவங்களும் இருப்பாங்க. இது சி கஸ்டமர்ஸ். இந்த பிசியை வந்து நீங்க வந்து விட்டுட்டு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வந்து ஏ கஸ்டமரை மட்டும் நீங்க கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் முழுமையா நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களால ப்ராடக்ட்ல சக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஏ கஸ்டமர்னு சொல்றோம், பட் அவங்களுக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு காஸ்ட் சேவிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கும் சில டார்கெட்லாம் இருக்கும், ப்ராடக்டோட ஃபாஸ்டிங் குறைக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய காம்படிஷன் உள்ள வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுங்க சார்? ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாகவும் காஸ்ட்டு கம்மியாகவும் டைமுக்கு உள்ளார டெலிவரி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. மெயினாக வந்து குவாலிட்டி அண்ட் காஸ்டிங். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜினை எப்படி எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் படிப்பில் தெரிஞ்சுக்கிற விஷயம். அதை நீங்கள் இங்கே முழுமையாக ஈடுபடுத்தணும். பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால்
காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபைனலாக சார், இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே நிறைய ஒரு எல்லாருக்கும் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும், கம்பெனி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக இன்னோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்திட்டு இருக்கு. எந்த மாதிரி ஃபீல்டுக்கு இப்போ டிமாண்ட் இருக்கு, எதை வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டு மேலே வரணும்னு நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? சார் இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலையுமே டிமாண்ட் இருக்குது சார். ஓகே. ஃபுட்டில் போனீங்கன்னா ஃபுட்டு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. கண்டிப்பாக. அதேமாரி ஒரு குழந்தை டாய்ஸ் பண்ணுறீங்கன்னா டாய்ஸ் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அது உண்டான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக. ஆட்டோமொபைலு மூவ்மெண்ட்டுக்கு, ஓகே. இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்லேயுமே டிமாண்டுங்க இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம மேக் இன் இந்தியான்னு நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இளைஞர்களுக்கு தந்துருக்குறாங்க. அது எம்எஸ்எம்இக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருக்குது. ஸோ அந்த இதில் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இது மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும். அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அசோசியேட் பண்ணி அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணி விஷயங்களை ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு என்டர்பிரனராக போகும்போது இந்த நெளிவு சுழிகள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் பிஸ்னஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும். வெரி குட். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்து உங்கள்கிட்ட வந்து கேட்டதில் உங்களோட வேல்யூபிள் டைம்ஸை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அருமையாக வந்து ஒவ்வொரு இதையும் அழகாக விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. அதாவது உங்களை மாரி ஆளுங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். முதல் முயற்சி வந்து உங்களிடம் தொடர்பாக இருக்குது. உங்களுடைய டயத்துக்கும் உங்களுடைய கைடன்ஸுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலயமா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஷின் வந்து ப்ளோ மோல்டிங் மிஷின். இதில் 1 to 5 லிட்டர்ஸ் வந்து இந்த மிஷினில் ஏற்றலாம். 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மிஷின் இது. இதில் இப்போ ஓடிட்டு இருக்கிற ப்ராடக்ட் வந்து டிவிஎஸ் உடைய ஏர் ஃபில்டர் BS6. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு போகக்கூடிய கம்பெனி இது. இந்த மிஷின்லேயும் அதே தான் டிவிஎஸ் உடைய ப்ராடக்ட்டு. இது BS6 இன்னொரு அப்பாச்சி என்ற வெஹிக்கிளுக்கு வரக்கூடிய ஒரு ஏர் ஃபில்டர். வந்தீங்கன்னா அந்த மேலே வரக்கூடிய டாப் பாட்டத்தோடைய ஃப்ளாஷை வந்து ப்ரௌன் பண்ணுறது. இதெல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட்டு தான். ஆயில் கம்பெனிஸ் போகுது 1 லிட்டர் 1/2 லிட்டர் 250 ml அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்.